ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே எப்படியோ பாக்கியா ஈஸ்வரியை சமாதானப்படுத்திட்டு ராதிகாவை கோபியை பார்க்கறதுக்காக அவங்களோட ரூம்க்கு அனுப்பி வச்சிடறாங்க. ஆனால் ஈஸ்வரி இதனால ரொம்பவே கடுப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக என்னோட பையன் இப்போ நல்லாவே மாறிட்டான். அதனால இந்த ராதிகா வந்து எப்படி தான் கூப்பிட்டாலும் என்னோட பையன் கண்டிப்பாக இவ கூட போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஈஸ்வரி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்தா பாக்கியாவும் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் ரூம்ல ஈஸ்வரி நினைச்ச மாதிரியே ராதிகா கிட்ட கோபி அவங்களோட மனசு மாறின மாதிரி தான் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராதிகாவை பார்த்த உடனேயே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூட கேட்காம, ஆமா நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராதிகாவும் இது வரைக்கும் அமைதியா இருந்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கடுப்போட, உங்களுக்கு இப்ப வரைக்குமே நான் எப்படி இருக்கேன், மயூரி எப்படி இருக்கான்ற கவலை கொஞ்சம் கூட கிடையாது இல்லைன்னு கேட்க உடனே கோபியும் அப்பதான் கொஞ்சம் நிதானத்துக்கே வராங்க. அது மட்டும் இல்லாம சரி சரி மயூரி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மயூரியை பத்தி விசாரிக்க, ஆனா ராதிகாவோ ரொம்பவே கோபத்தோட இதுக்கப்புறமா நீங்க விசாரிச்சா என்ன, விசாரிக்கலனா என்ன, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபியும் ரொம்பவே அதிர்ச்சியோட என்ன முடிவுன்னு கேட்க உடனே ராதிகாவும் நான் உங்களை விட்டுட்டு ஒரேடியா பிரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்ம அதிர்ச்சியில கோபி என்ன ராதிகா பேசிட்டு இருக்கன்னு கேட்க, ஆனா ராதிகாவோ நான் உங்ககிட்ட அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறன்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கோபியை பார்த்து ரொம்பவே கேவலமா பல கேள்விகளை ராதிகா தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கல நீங்க பாக்கிய கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே நானும் கேட்டேன். என்ன சொன்னீங்க, நீங்க ஒருவேளை பாக்கியா இப்படிப்பட்டவங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்கள விட்டுட்டு போயிருக்க மாட்டீங்களா, அப்பனா உங்களோட மனசுல இப்போ பாக்கியா வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம், அவங்க கூட நீங்க சேர்ந்து வாழணும்னு தானே ஆசைப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம வந்து இத்தனை நாள் ஆகி என்னோட பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கல. ஆனா என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் உங்களோட பசங்கள பத்தி மட்டுமே பெருமை பேசி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ இதுல இருந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மயூரி வேற ஒருத்தரோட பொண்ணு தானே தோணிருக்கு. அவ உங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வார்த்தையாவது அவளை பத்தி விசாரிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவளுக்கு போனாவது பண்ணிருப்பீங்க. ஆனா அவ அங்க உங்களையே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. அது கூட உங்களுக்கு தெரியல. உண்மையை சொல்ல போனா நான் உங்களை கல்யாணம் பண்ணி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதை இப்போ உணர்றேன். அதுவும் நாளுக்கு நாள் நீங்க பண்ற காரியத்தால நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா. ஆனா அதெல்லாம் எங்க உங்களுக்கு புரிய போகுது. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போறேன். இதுக்கப்புறமா உங்களோட கண்ணிலேயே நான் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதுக்கப்புறமா என்ன காண்டாக்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில டிவோர்ஸ் பத்திரத்தை அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம லீகலாவும் பிரிஞ்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்க யார் கூட வாழணுமோ அவங்க கூட சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபியோட பதில கேட்காமயே கிளம்பி போக, உடனே இந்த மாதிரி ராதிகா சொல்லிட்டு போனதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத கோபியோ அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க. ஆனா அது எதையுமே சுத்தமா கண்டுக்காத ராதிகாவோ வெளியே வந்துட்டு பாக்கிய கிட்ட செம்ம கோபத்தோட, எப்படியோ நீங்க நினைச்சத சாதிச்சு காட்டிட்டீங்கல்ல, என்னையும் கோபியையும் பிரிச்சுட்டீங்கல்ல, பரவாயில்ல நடந்தது எல்லாமே நல்லதுன்னு நானும் நினைச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ இப்படி நடந்ததுனாலதான் எனக்கு அவங்க முழுசா உண்மையாவே எப்படிப்பட்டவங்கன்றதே புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் உங்களை முழுசா நம்பி ஏமாந்த மாதிரி வேற யாரையுமே நம்ப மாட்டேன்ற பாடத்தையுமே நீங்க எனக்கு கத்து கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப இந்த மாதிரி ராதிகா கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு போறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாத பாக்கியாவோ பக்கத்துல இருந்த செல்வி கிட்ட ஏன் இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க, அவங்களுக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு கேட்க, உடனே பக்கத்துல இருந்த ஈஸ்வரியும் பாக்கிய கிட்ட ஆமா என்ன சொல்லியிருக்க போறாங்க கோபி, நான் இதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், இங்கேயே எல்லார் கூடயுமே சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் அவ அது எதையுமே ஏத்துக்க முடியாம கோபத்தை எங்க காட்டுறதுன்னே தெரியாம நம்ம கிட்ட காட்டிட்டு போற. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா, அதனாலதான் என்னோட பையன் இதுக்கப்புறம் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கோபி இப்படிதான் பண்ணுவான்னு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா என்னோட பையனை என்கிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு பாக்கியா ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ராதிகா கண்டிப்பா மனசு வருத்தத்தோட தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்னன்ற விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல இந்த வீட்டை விட்டு இவங்கள அனுப்புறத எப்படின்னு மட்டும் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவும் போலயே கோபி பாக்கியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஏதாவது பேசலாம், அவங்களோட மனசை மாத்த ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேச வர, உடனே கோபி வந்து பேசுறதுக்கு முன்னாடியே பாக்கியா அவங்க கிட்ட வாங்கங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அக்கறையா பேச, உடனே கோபி ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறமா பாக்கியா அவங்க கிட்ட என்னங்க காஃபி குடிக்கிறீங்களா, அதே பிளாக் காஃபி தானே அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு கோபி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமடைகிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருவேளை பாக்கியா நம்ம மேல அம்மா சொன்ன மாதிரியே பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாலோ, ஒருவேளை அவ நம்மள மன்னிச்சிட்டாலோ, இதுக்கப்புறமா நம்ம அவ கூட சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஆனா பாக்கியாவோ தன்னோட மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு கோபிக்கு காஃபி வந்து கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட சரி இப்போ உடம்புலாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, உடனே அக்கறையோட தான் பாக்கியா கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்ச கோபியும் ஆமா இப்போ நல்லா இருக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. உடனே பாக்கியாவோ ரொம்பவே டெரரா முகத்தை வச்சுக்கிட்டு அதான் இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எப்போ நீங்க உங்க வீட்டுக்கு போக போறீங்கன்னு கேக்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எந்த பதிலுமே சொல்லாம உட்காந்துருக்க.
ஆனா பாக்கியாவோ, "எதுக்காக ராதிகா அந்த வீட்டுக்கும், இந்த வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணும்? நீங்க ஒரேடியா அங்க போயிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அலைச்சலே கிடையாது. அது மட்டும் இல்லாம அம்மாவும் அதாவது என்னோட அத்தையும் நீங்க இங்கேயே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கனவு கட்ட கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க உடம்பு சரியாயிடுச்சுன்னா, உங்களோட வீட்டுக்கு சீக்கிரமா கிளம்பி போறது தான் நல்லது. அதுக்கு வேணா நான் உங்களுக்கு ஒரு 1 வாரம் டைம் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடியே நீங்க கிளம்பி போனா ரொம்பவே சந்தோஷம். அப்படி இல்லன்னா, நானே உங்கள அனுப்பி வைக்க வேண்டியது இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு கோபியும் பாக்கியா கிட்ட எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துருக்காங்க. ஆனா பாக்கியாவோ கோபியோட பதில எதிர்பார்க்காததுனால அவங்க அங்கிருந்து கிளம்பி எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு போக, ஆனா அவங்கள தடுத்து நிறுத்தின கோபியும், "ஒரு நிமிஷம் பாக்கியா, நான் இதுக்கப்புறமா இந்த வீட்ட விட்டு எங்கேயும் போறதா இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச பாக்கியாவும், "என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் இந்த வீட்ட விட்டு நீங்க போக மாட்டீங்க? ராதிகாவ பத்தியும், அவங்களோட பொண்ண பத்தியும் உங்களுக்கு சுத்தமா கவலையே கிடையாதுன்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே கோபியும், "இதுக்கு மேல என்னோட லைஃப்ல ராதிகாவும் கிடையாது, மயுவும் கிடையாது. ஏன்னா அவளே வந்து என்கிட்ட என்னோட லைஃப்ல இருந்து அவ ஒரேடியா வெளிய போயிறதா சொல்லிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம அவ அப்படி சொல்லும்போது கூட எனக்கு முதல்ல ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான், அவ சொன்னது தான் கரெக்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது இது. ஏன்னா இங்க தான் நான் நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கேன். என் மேல முழுசா உண்மையா அன்பு, அக்கறையும் காட்டுறவங்க இங்க மட்டும் தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ காயமும் படுத்திருக்கலாம், எவ்வளவோ கஷ்டமும் படுத்திருக்கலாம். ஆனா அது எதையுமே இதுக்கப்புறமா பண்ணக்கூடாதுன்ற முடிவுலயும் இருக்கேன். அதே நேரத்துல என்னால முடிஞ்ச உதவிய உனக்கும் படணும்னு ஆசைப்படுறேன். சொல்லப்போனா உன் கூட நான் இதுக்கப்புறமா ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அப்போ இத கேட்டுட்டு பாக்கியா ஒரு பக்கம் செம்ம கோவத்தோட கோபியோட பக்கத்துல. ஆனா அப்போ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி எப்பவும் போலயே கோபி பாக்கிய கிட்ட என்ன பேசுறான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வாசல்லயே நின்னு ஒட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் இந்த மாதிரி கோபி சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வெளியே வந்தது மட்டும் இல்லாம அவங்க இருந்த சந்தோஷத்த நம்மளோட பசங்க கிட்டயும் சொல்லணும்னு சொல்லிட்டு உடனடியா சொல்லியா இனியா எல்லாரும் வாங்க வெளியே வாங்க, இங்க என் பையன் கோபி என்ன சொன்னா தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி கோபி பாக்கி கூட இதுக்கப்புறமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா கோபியோட லைஃப்குள்ள ராதிகாவும் அவங்களோட குடும்பமும் வரவே மாட்டாங்க, அதை அவளே சொல்லிட்டு போயிட்டாளான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, உடனே இந்த மாதிரி வார்த்தையை கேட்ட இனியாவும் செலியன் சந்தோஷத்துல தலகால் புரியாம ஆடிட்டு இருக்க. ஆனா இதை கேட்ட ஜெனியும் ரொம்பவே ஷாக்ல பாக்கியாவை பார்க்க. ஆனா பாக்கியாவோ செம்ம கோபத்தோட, "போது நிறுத்துங்க, நீங்க பட்ட சந்தோஷம்லாம் இத்தோட முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் இதுக்கப்புறமா இந்த ஆள் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன், இந்த ஆளோட முகத்துல முழிக்கவும் மாட்டேன். ஒழுங்கா இந்த ஆளை இப்பவே வெளியே போக சொல்லுங்க. எனக்கு இந்த ஆள பார்க்க இப்பதான் இன்னுமே அருவருப்பா இருக்குன்னு" சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு கோபியும், "ஏன் பாக்கியா இப்படி சொல்றேன்னு?" கேட்க, உடனே பாக்கியாவும், "நீங்க முதல்ல பண்ண தப்ப தான் இப்பயும் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா முதல்ல என்ன எப்படி அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனீங்களோ, அதே மாதிரி தான் இப்போ நீங்க ராதிகாவையும் அவங்களோட குடும்பத்தையுமே விட்டுட்டு போயிருக்கீங்க. அந்த பொண்ண பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? மயு நீங்க இல்லாம எவ்ளோ கஷ்டப்படுவா. அது மட்டும் இல்லாம ராதிகா உங்க மேல எவ்ளோ அன்பு வச்சிருந்தாங்க. அந்த அன்ப நீங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லல்ல. உங்களுக்கு இப்போ உங்களோட சுயநலம் தானே முக்கியம். நீங்க இங்க ராஜா மாதிரி வாழலான்னு நினைச்சு தானே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்கு மேல இந்த கேவலமான ஆளோட முகத்த கூட நான் பார்க்க விரும்பல. ஒழுங்கு மரியாதையா என்னோட வீட்ட, அதாவது என்னோட சொந்த உழைப்பால உருவான இந்த வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு" சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருந்த ஈஸ்வரியும், "என் பையன் போனா நானும் போயிடுவேன்னு" சொல்ல, உடனே பாக்கியாவும் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லாம, "போகலாம், தாராளமா யார் வேணாலும் போகலாம்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம, காலையில நான் இங்க வரும்போது யாருமே இங்க, முக்கியமா நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப, உடனே இத கேட்டுட்டு கோபி செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க.